வீடு வாங்கணுமா வேண்டாமாங்கிறது ஒரு பெரிய டிபேட்டா இருந்தது. சொந்த வீடு வாங்கினவங்களே வேணாம்னு சொல்றாங்க. அப்ப வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுடைய கனவெல்லாம் என்ன அங்கேயே நம்ம முற்றுப்புள்ளி வச்சிடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம நோக்கி வைக்கப்படுகிறது. உன்னை தெரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்துல வாங்குறதுக்கு இடம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வாங்கணுங்கிற ஆசையும் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் சரியாக திட்டமிட வேண்டும். எதையுமே முறையாக செய்யாம முடிவு தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு சகோதரி சொன்னாங்க, என் இளமைய நான் தொலைச்சிட்டேன், என் பிள்ளைங்களுக்கு அப்பா என்று கூப்பிடுகிற அந்த அனுபவத்தை தொலைச்சிட்டேன்னு சொன்னது மிகப்பெரிய வழி. இந்த மேடையில அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, கையில் இருக்கிறத வித்து இந்த இடம் இல்லைன்னா ஒண்ணு போயிரும் அப்படிங்கிறத எமோஷனலா நீங்க வீடு வாங்க கூடாது. ஒரு சாதாரண ஏழை குடும்பம் வீடு என்பது எட்டாத கனவாக இருக்கு. அந்த எட்டாத கனவை நீங்க நினைவாக்கிக்கணுங்கிற ஒரு முயற்சி எங்க நடக்குன்னா திட்டமிடுதல் ஆரம்பிக்குது.